ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். பிரியாணி காய்ச்சிரம்மா. ரவையை முதல்ல வறுத்துக்கிறணும். ஏன்னா ரவை வறுத்தா தான் மணத்து கிடக்கும். ரவையை வறுத்துட்டு 2-3 கப்பு தான் காய்ச்சிறேன், நிறையெல்லாம் காய்ச்சிக்கல. பால், அதுக்கப்புறம் பால் பவுடர் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக வைக்கும். கொஞ்சம் அடி பிடிக்காமல் கீச்சன் இது இதாகிக்கிறதுனால அடி பிடிக்காது. பால் பவுடர் பால் எல்லாம் போட்டாச்சு. பின் இந்த அளவு கட்டி வைக்கணும். பாலில் ஒரு சொட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. வேலையை வைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சின பிறகு பாதாம், பிஸ்தா, அக்ரோட்டு, அண்டிப்பருப்பு எல்லாம் கலக்கி செஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதை போடணும். போட்ட உடனே நல்லா குழு குழுண்டு ஆவிடும். எடுத்து திங்க டேஸ்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் சீனியை போடணும். சீனி ஓரளவுக்கு போடணும். அப்படியே இருவிடும். கட்டாயம் பால் ஊற்றி பால் பவுடரும் போடணும். அதுதான் டேஸ்ட்டு பிடிக்கும். ஏன்னா சீனி போட்டோடனே தண்ணி விட்டுரும். பாதாம், பிஸ்தா, அக்ரோட்டு போடையில் பாதாம், பிஸ்தா, அண்டிப்பருப்பு எல்லாம் அரைச்சி விட்டுக்கிறோமா, எடுத்து திங்கும்போது சரியான டேஸ்ட் ஆகிக்கும். குளிர்ண்டு ஆவிடணும். ரவையை எப்போவுமே லேசாக வெறிப்பிக்கிறணும். இல்லை ஒரு 5 நிமிஷம் வேலை தான். இதெல்லாம் இப்போ இருக்கிற கையில் ரெடியா. அந்த நாளையில் பாலை வத்தப்பால் மாவுக்கு ஒரு டப்பா எடுத்து கீறிக்கிட்டும் கிழிச்சிக்கிட்டும் கிடப்பாள். இப்போ அந்த வேலையெல்லாம் இல்லைம்மா. எல்லாம் பக்கெட்டு டக்குன்னு உடச்சி போட்டுடுறோம். சரி, காய்ச்சிட்டு கொஞ்சம் போல் ரோஸ் எசன்ஸ் ஊற்றணும். ஒரு 3 சுற்று ஊற்றினா போதும். நல்ல மணத்து கிடக்கும். வாசனைக்காக வேண்டி கொஞ்சம் இருவிட்டால் பாலை ஊற்றிக்கிறேன். ரொம்ப டஃப் ஆக்கி எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான். சரியாக 2 கப்புக்கு தான் வந்திக்குது. கப்பு பெரிய கப்பு. பெரிய மனசையும் ஒன்றா ஒரு கைனாலையும் செய்கிறேன். அல்லாதான் கிருபையாக இருக்கணும். பாருங்கள் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கான் மேலே இதை தூத்துறேன். பாதாம் பிசன்
பிஸ்தாலாம் திரிச்சு வச்சுருந்தேன், அதை தூத்துறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாஷா இருந்தால் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். கட்டியில் கொண்டு போகணும் தான் லுக் ஆகிக்கும். பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்கிறேன்ட்டு. நல்லா வைக்கிறான்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்கிறது எல்லாம் ஒன்று போல் காட்டிட்டேன். சரியாக 2 கப்புக்கு தான் வந்துடும். கொஞ்சமாக தானே செஞ்சேன். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று திட்டுக்கிற வேண்டியதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.